இன்னைக்கு நான் பட்டாணி வால்நட் கச்சோரி செய்யறேன். பொதுவா எல்லாருக்கும் தெரியும் வால்நட்ஸ் ரொம்ப ஆரோக்கியமானது. நான் எப்பயுமே அதை உணவுல அப்புறம் டயட்ல எப்படி சேர்க்கறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். இனிப்புல மட்டும் இல்லாம காரமான உப்பான உணவுலையும் வால்நட்ஸை பயன்படுத்தலாம். இன்னைக்கு நான் கச்சோரியில பயன்படுத்துற மாதிரி முதல்ல நான் கச்சோரிக்கு ஸ்டஃபிங் செய்ய போறேன். அதனால இங்க அதுக்கு நான் 1.5 கப் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்க எந்த பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இல்லாட்டி ஃப்ரோசன் பட்டாணின்னு எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த பச்சை பட்டாணிய நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில நான் கொஞ்சமா எண்ணெய சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெயில நான் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இங்க என்கிட்ட இந்த சின்ன துண்டு லவங்கப்பட்டை கூடவே 2 கிராம்பு இருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அடிப்படையில எனக்கு ரொம்ப டார்க்கான மஞ்சள் கலர்லாம் வேண்டாம், லேசான மஞ்சள் கலர் வந்தா போதும். கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்யற இந்த ஸ்டஃபிங்க நான் முழுசாலாம் சமைக்க போறது இல்ல. நம்ம கச்சோரிய பேக் பண்ணும்போதோ இல்லாட்டி டீப் ஃப்ரை பண்ணும்போதோ ஸ்டஃபிங் சமைக்கப்பட்டுரும். சோ இங்க நான் அதை 50% வரைக்கும் சமைக்க போறேன். அதனால இந்த வெங்காயம் லேசா வறுத்து தண்ணி விட ஆரம்பிச்ச உடனே நான் அதுல பட்டாணிய சேர்த்துக்கிறேன். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். ஒரு கட்டுக்கதை இருக்கு, குளிர்காலத்துல மட்டும்தான் வால்நட்டை சாப்பிட முடியும்னு. அப்படிலாம் இல்ல, அதுல ஒமேகா 3 நிறைய இருக்கு. நம்ம உடலுக்கு ஒமேகா 3 ஆண்டு முழுசும் தேவை. சோ வால்நட்ஸை தினமும் ஒரு கை நிறைய சாப்பிடலாம். சோ நீங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருப்பீங்க. இப்ப இந்த கச்சோரி ஸ்டஃபிங்க நான் கரகரப்பா அரைச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்படியே வச்சா கச்சோரி கிழிஞ்சு போயிரும். சோ நான் ஒரு சாப்பர்ல இத போட்டுக்கிறேன். மிக்ஸி கிரைண்டர்லயும் இதை செய்யலாம். இல்லாட்டி இந்த திணிப்பை சமைக்கும் போது நீங்க ஸ்பூனை வச்சு அதை அழுத்திட்டு கரகரப்பா செஞ்சுக்கலாம். இப்ப அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த லவங்கப்பட்டை அப்புறம் கிராம்ப வெளியில எடுத்துக்கிறேன். நீங்க தூளை யூஸ் பண்ணியிருந்தா அதுவுமே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம கரகரப்பா அரைச்ச இந்த ஸ்டஃபிங்க இது சரியா இருக்கு. இந்த மாதிரி இந்த பாத்திரத்துல இத திரும்பவும் நம்ம மாத்திக்கலாம். இப்ப இந்த கலவையில நான் கடைசியா நறுக்குன கொத்தமல்லி தலைய சேர்த்துக்கிறேன். நான் நிறையவே சேர்த்துக்கிறேன். 3-4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தலைய நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வால்நட்ஸ சேர்க்கிற நேரம். இங்க என்கிட்ட கலிபோர்னியா வால்நட் இருக்கு, அத நான் சின்ன துண்டுகளா நறுக்கி இருக்கேன். ஸ்டஃபிங்லயும் வால்நட்டை சேர்க்க போறேன். நீங்க லேசான இனிப்பு சுவைய விரும்பினா இதுல ஒரு சிட்டிகை சர்க்கரைய சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சா மட்டும் செய்யலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பிடிக்கும்னா அதையுமே சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம செய்யற இந்த கச்சோரிய நான் டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ரெசிபிய நீங்க டீப் ஃப்ரை பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நான் கச்சோரிய பேக் பண்ண போறேன். இங்க ஸ்ப்ரிங் ரோல் ராப்பர்ஸ சின்னதா வெட்டி எடுத்திருக்கேன். அப்பதான் சின்ன சின்ன கச்சோரி கிடைக்கும். சாதாரண முறையிலையும் செய்யலாம். மைதா மாவை எடுத்து சின்ன மெல்லிசான பூரிகளா செஞ்சு நடுவுல வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். அதாவது ஸ்ப்ரிங் ரோலை வச்சு ஸ்ப்ரிங் ரோல் ராப்பர் இப்ப எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அப்புறம் இதை டீப் ஃப்ரையும் பண்ண தேவையில்ல, பேக் பண்ணாலே ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இத ஒட்ட இங்க நான் ஒரு சின்ன ஸ்பூன் மைதாவை எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணிய சேர்த்துட்டு ஒரு தண்ணி மாதிரி மாவா செய்யலாம். இத ஸ்லரின்னு சொல்லுவாங்க. இது ஸ்ப்ரிங் ரோல் ராப்பரை ஒட்ட உதவும். இப்ப நான் இந்த ஒரு ஸ்ப்ரிங் ரோல் ராப்பரை எடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி. அப்புறம் நடுவுல இந்த ஸ்டஃபிங் பட்டாணி அப்புறம் வால்நட்டை வச்சுக்கலாம். இப்ப மூளைகள்ல நம்ம செஞ்ச இந்த மைதா மாவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். இப்ப இந்த 2 மூளையையும் ஒட்டுக்கா இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் மூளையையும் எடுத்துக்கலாம். அப்புறம் இத பை மாதிரி வடிவத்துக்கு வந்துரும். இந்த மாதிரி
குஜராத்ல இந்த கச்சோரிய பட்டாணி கூட கொடுப்பாங்க, அதுவுமே ரொம்ப அருமையா இருக்கும். அப்புறம் லில்வா கச்சோரின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது இந்த பச்சையா இருக்கும், இதுவும் இதே வடிவுல தான் செய்வாங்க. இதை எடுத்துட்டு கொஞ்சமா இப்படி அழுத்திக்கோங்க. இப்ப இந்த கச்சோரிய நான் பேக்கிங் ட்ரேல வைக்கிறேன். இந்த மாதிரி இதே மாதிரி மத்த எல்லா கச்சோரியும் செஞ்சிடலாம். வால்நட் சாப்பிட்டா உடல் எடை ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை இருக்கு. ஆனா அது அப்படி இல்ல. உண்மையில வால்நட்ஸ தினமும் அளவோட சாப்பிட்டா அது உடல் எடைய கட்டுப்படுத்த உதவும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, சோ உங்களை இளமையா காட்ட உதவும். இப்ப இந்த கச்சோரிஸ நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்ப நான் அதை டீப் ஃப்ரை பண்ண போறது இல்ல, பேக் பண்ண போறேன். சோ கச்சோரி மேல இந்த எண்ணெய கொஞ்சமா பிரஷ் பண்ணிக்கலாம், அதனால நல்ல தங்க நிறம் கிடைக்கும். நிறையலாம் தேவையில்ல, கொஞ்சமா பிரஷ் பண்ணா போதும். உங்ககிட்ட அவன் இல்லைன்னா நீங்க கேஸ்ல சமைக்க விரும்பினா இந்த பை வடிவத்துக்கு பதிலா நீங்க பார்சல் மாதிரி கூட செய்யலாம். இந்த ஸ்பிரிங் ரோல் ராப்பரை ஆயில வச்சு பிரஷ் பண்ணிட்டு தவாலையே செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க நீங்க 2 ரொட்டிக்கு நடுவுல வச்சு கூட சாப்பிடலாம், அதுவுமே ரொம்ப சுவையா இருக்கும். எல்லா கச்சோரியிலையும் நான் எண்ணெய வச்சு பிரஷ் பண்ணிட்டேன். இப்ப ப்ரீஹீட் பண்ண அவன்ல கச்சோரிய வச்சுக்கலாம். அவனை முன்னாடியே 190க்கு ப்ரீஹீட் பண்ணிருக்கேன். இப்ப அவன்ல தோராயிரமா 20ல இருந்து 25 நிமிஷம் எடுக்கும். ஆனா அது உங்க அவனை பொறுத்தது. சோ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தங்க நிறத்துக்கு வந்துருச்சுன்னா ரெடி ஆயிருச்சு. கச்சோரிகள் ரொம்ப அருமையா பேக் ஆகி இருக்கு, ரொம்ப நல்லாவே கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. இப்ப கச்சோரிய ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம், ஏன்னா ரொம்பவே சூடா இருக்கு. இப்ப என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியனோட பச்சை பகுதி இருக்கு, அதை எடுத்துட்டு நான் செஞ்ச பைய எடுத்து இப்படி உருட்டிட்டு இது மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இது கச்சோரிக்கு ரொம்ப நல்ல லுக்க கொடுக்கும். ரொம்ப அழகான பச்சை பட்டாணி வால்நட் பை கச்சோரி ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த மாதிரி தயாராயிருச்சு பச்சை பட்டாணி வால்நட் கச்சோரி. பச்சை பட்டாணியோட லேசா இனிப்பான கலிபோர்னியா வால்நட்ஸ் நல்லா இருக்கு.